கம்ப்ளீஷன் பார்க்க போகிறோம். ஃபிகர் கம்ப்ளீஷன்னா ஒரு டயக்ராமை நாலாக பிரிச்சிருப்பாங்க. நாலாக பிரித்து டயக்ராமில் ஒரு டிசைனும் நாலாக பிரிச்சிருப்பாங்க. நாலாக பிரித்து அதில் ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது எந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்திருக்காங்க, எந்த பார்ட்டை போட்டால் அந்த ஃபிகர் கம்ப்ளீட் ஆகும் இல்லை அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகுமோ அதுதான் ஃபிகர் கம்ப்ளீஷன். ரேர் கேஸில் ஆறாக பிரிச்சிருக்கலாம் ஒரு டயக்ராமை. இப்போது ஒரு டயக்ராம் இருக்குன்னு வைங்களேன், இந்த பார்ட் நாலாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட் இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பார்ட் இது ஃபிக்ஸ் ஆகும்னு கேட்கலாம். இல்லை ஆறாக பிரிச்சுட்டு கூட கேட்கலாம், இப்படி கூட கேட்கலாம். இப்படி பிரித்தாலும் இதை போட்டால் அந்த ஃபிகரோ இல்லை அந்த டிசைனோ கம்ப்ளீட் ஆகணும். ஆறாவோ இல்லை எட்டாவோ கூட கேட்கலாம் அவங்க. ஸோ எது போட்டாலுமே உங்களுக்கு மிஸ் ஆகிற ஃபிகரை கண்டுபிடிக்கிறது தான் ஃபிகர் கம்ப்ளீஷனுடைய டாஸ்க். ஓகே, சம்ஸ் போவோம். ஃபிகர் கம்ப்ளீஷனை பெரும்பாலும் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தானாக உங்களுக்கு அந்த பிக்சர் கிடச்சிரும். இப்போது இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த லைனுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் போட்டாச்சு. அப்புறம் இங்கே வர ட்ரையாங்கிள் மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போடணும். இந்த லைன் டயகனல் டு டயகனல் போட்டுட்டா இப்போ இதுக்கு கம்ப்ளீட்டாக எதுவும் போட்டாச்சு. அந்த ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்கும். இது இப்படி இருக்குன்னா இது இப்படி இருக்கணும், அப்போ தான் அந்த பிக்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கரஸ்பாண்டிங்காக எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது பொண்ணு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போதைக்கு செக் பண்ணுங்கள். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நாலுக்குமே செக் பண்ணணும். மற்றது ஏன் தப்புன்றது தெரிஞ்சாகணும், அப்போ தான் அது கரெக்டாகும். இது பார்த்தீங்கன்னா எட்ஜி கிட்ட வருது, ஸோ இது தப்பு. இதுவும் கார்னர் கிட்ட, இந்த கார்னர் கிட்ட வருது, அதனால தப்பு. இது ஏன் தப்புன்னா டைரக்ஷன் தப்பாக இருக்குது. சம்டைம்ஸ் இதுவே டைரக்ஷன் மாறி கூட இருக்கலாம். ஆனால் எந்த டைரக்ஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். இந்த டைரக்ஷன் தான் கரெக்டாக இருக்குது, ஸோ இதையே சூஸ் பண்ணிக்கிறோம். ஆன்சர் 1. ஓகே, நெக்ஸ்ட் போகும். ஸோ இந்த டிசைனுக்கு ஆப்போசிட்டாக இந்த டிசைன் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இங்கே இருக்க வேண்டிய டிசைன் இருக்கும். ஸோ ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணுறோம். இங்கேயும் லைன் வரணும், பிரிண்டிங்கில் விட்டுட்ருக்காங்க. ஓகே, இப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது டயகனலாக இங்கே ஒரு லைன் வரணும், அப்புறம் இங்கே ஒரு லைன் வரணும். ஸோ இந்த டிசைன் எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டில் இல்லை, செகண்டில் இருக்குது, தேர்டில் இல்லை, ஃபோர்த்தில் இல்லை. ஸோ ஆன்சர் 2. திருப்பி இந்த மாதிரி டிசைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. இங்கே ஒரு லைன் பேரலாக இணையாக வர்றது, பெரிய லைன் நடுவாக சின்ன லைன் ஒன்று வருது. ஸோ நம்மளும் அதே மாதிரி சின்ன லைன் ஒன்று போடுறோம். அடுத்தது இந்த கார்னர்லேருந்து இந்த ஜங்ஷனுக்கு ஒரு லைன் வருது, இது ஒன்று போடுறோம். இந்த ஜங்ஷன் வந்த லைன் இங்கேயும் போகுது, இந்த பாயிண்ட் லைன் இங்கே போகுது. ஸோ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு லைன் ஒன்று வருது, அதையும் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஜாயிண்ட்லேருந்து இந்த கார்னருக்கு போகுது. ஓகே, இப்போ இந்த பிக்சர் எங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இது கண்டிப்பாக இல்லை, பார்க்கும்போது தெரியுது. இங்கே பேரலாக ஒரு லைன் வருது. ஓகே, இல்லை, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரல. இங்கே ஒரு லைன் வருது, இது நமக்கு வரல அந்த மாதிரி ஒன்று. ஸோ இது கிடையாது. அடுத்து இது பார்க்குறோம். இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட கரெக்டாக வருது. எங்கே தப்பாக வருதுன்னா இல்லை, இதுதான் கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், தப்பு. ஏன் தப்புனா இது வந்து ஜாயிண்டில் இங்கே இந்த இடத்த தொடுற மாதிரி காட்டுது பிக்சர். பட் நமக்கு வந்து மேலே தான் வரணும், இங்கே தான் ஜாயிண்ட் வருது. ஸோ இந்த பிக்சர் தான் கரெக்டு. ஸோ 3க்கு ஆன்சர் 1. கொஞ்சமாக நீங்கள் 3க்குமே தப்பு எதுனால இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம பார்க்கும்போதே தப்பான ஆன்சர் கூட கரெக்ட் மாதிரி தெரியும். ஸோ மற்ற 3 ஏன் தப்புன்றது கண்டுபிடிச்சாதான் நீங்கள் கரெக்டாக போட்டதுக்கான அர்த்தம். இல்லைனா மிஸ்டேக் கிளிக் பண்ணிடுவோம். இதில் வந்து பிக்சர் 1 தான் கரெக்டு. ஏன்னா இந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு மீட் ஆகுது. கார்னரில் தொடல, ஜங்ஷன் நடுவில் இருக்கிறதுல மீட் ஆகுது. ஸோ நடுவில் தான் இந்த லைன் இருக்குது. இது வந்து இந்த இடத்த தொடர மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிக்சர் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு ஓவல், இங்கே ஒரு இது, அப்புறம் ஒரு ஆர்க் ரிமூவ் பண்ணோம். ஓகே, ஸோ
ஸோ இதே மாதிரி எந்த பிக்சர் இருக்குது இந்த ஷேப்லேயே அப்படின்னா இது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு லைன் ஒன்று கிராஸில் போகுது, இங்கே நமக்கு லைன் போகிற வேலை இல்லை. இங்கேயும் கிடையாது, ஏன்னா இங்கே ஒரு ஆர்க் மாதிரி வருது, இங்கே ஒரு ஆர்க் மாதிரி எதுவும் இல்லை, இங்கே ஒரு ஆர்க் மாதிரி ஒரு டிசைன் இல்லை. ஸோ இதுவும் கிடையாது. இது எடுத்திங்கன்னா இது ஓகே, இது ஓகே, பட் ஓரியன்டேஷன் அதை விட இதுதான் பெட்டராக இருக்குது. இது ஓரியன்டேஷன் அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. இந்த ஆன்சர் இல்லாமல் இந்த ஆன்சர் கொடுத்துருந்தா கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் இந்த ஆன்சர் இருக்கும்போது ஓரியன்டேஷன் எது கரெக்டாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். ஓரியன்டேஷன்னா கரெக்டாக எடுத்து அப்படியே வச்சா பொருந்துற மாதிரி இருந்தால் அது ஓரியன்டேஷன் சொல்லிடலாம் அந்த சம பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து 4க்கு 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த சம் என்னென்னா டயக்ராம் வரைகிறோம். ஸோ இந்த ஸ்டார் ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிள் இங்கே ஒரு சர்க்கிள், அப்புறம் ஒரு ஆரோ. இந்த இடம் ஆஃபாக இருக்குது, இங்கே ஒன்று வரையணும், இங்கே ஒரு ஆஃப் இருக்குது, இங்கே ஒன்று வரையணும். ஸோ இதை செக் பண்ணுறோம் நம்ம. ஃபர்ஸ்ட்டு ஃபிகரில் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஃபிகரில் இந்த இடம் தப்பாக இருக்குது, ஸோ இது கிடையாது. தேர்ட் ஃபிகரில் அந்த ஷேப்பே வரல, ஸோ இதுவும் கிடையாது. ஃபோர்த்து ஃபிகரில் ஆரோ வந்து சென்ட்ரல்லேருந்தே வருது, ஸோ இதுவும் கிடையாது. நமக்கு ஆன்சர் வந்து 5, 1. ஓகே, இந்த ஃபிகரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா டைமண்ட் ஷேப் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த டைமண்ட் ஷேப்பையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இருக்க டயகனல் வந்து உள்ளே போகாமல் வெளியில் மட்டும் போகுது. இந்த மாதிரி எதுக்கு போகுதுன்னா ஃபஸ்ட் டயக்ராமே கரெக்டாக தான் இருக்குது, செகண்ட் டயக்ராமும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பாட்டமில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுன்றது தப்பாக இருக்கலாம். இப்போ நம்ம செகண்டை சூஸ் பண்ணிட்டு தேர்டுக்கு போவோம். செகண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, தேர்டுக்கு கரெக்டாக வரல. டைரெக்ஷன் இந்த கார்னரில் பார்த்த மாதிரி வருது பாயிண்ட்டு, ஃபோர்த்தும் இந்த கார்னர் பார்த்த மாதிரி பாயிண்ட் வருது. ஸோ நமக்கு ஆன்சர் 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ 2 சர்க்கிள் இருக்குது, 2 சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு லைன் அவுட்டரில் போகுது, ஒயிட்டு பிளாக்கு, ஒயிட்டு பிளாக்கு. அப்போ பிளாக்கு அடுத்தது இங்கே ஒரு ஒயிட் வரணும், இங்கே பிளாக் வரணும். ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ இது செக் பண்ணிங்கன்னா எது வருது, 2 சர்க்கிள் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்குது. இதில் ஒரு சர்க்கிள் தான் இருக்குது, தப்பு. இதுலேயும் ஒரு சர்க்கிள் தான் இருக்குது, தப்பு. இதில் ஓரியன்டேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை தான் சூஸ் பண்ணுறோம், இதை சூஸ் பண்ணல. ஆன்சர் 4. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணுறோம். உள்ள ஒரு டயக்ராம் வரைகிறோம். மேலே பார்த்த மாதிரி லெஃப்ட்டு டவுனு, அப்போ லெஃப்ட், அதாவது டைரக்ஷன் எடுத்திங்கன்னா கூட இப்படி பார்த்த மாதிரி இருக்குது அந்த பிளாக்கு. அதுக்கப்புறம் பிளாக் இப்படி போகுது, அப்புறம் பிளாக் இப்படி வருது. அப்போ நார்மல் பிளாக் இப்படி பார்த்த மாதிரி தான் வரணும். ஒரு சர்க்கிள் ரொட்டேஷன் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ பிளாக் எந்த சைடு இருக்கணும், இந்த சைடு இருக்கணும், லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸோ ஓகே, லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடில் எந்த ஃபிகர் இருக்குன்னா இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இது மட்டும் தான் இருக்குது. ஸோ 8க்கு ஆன்சர் 1. மற்றது எதனால தப்புன்றதை கண்டுபிடிச்சாதான் நீங்கள் போட்டது கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுறோம், தென் ஸ்கொயர், அப்புறம் பெரிய ஸ்கொயர், இந்த ஸ்கொயரையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஒரு லைன் பாஸ் த்ரூ எல்லா வழியாகவும் போகுது. இதுவும் சர்க்கிள் ஸ்டார், சர்க்கிள் ஸ்டார். அப்போது இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு ஸ்டார் டிசைன். ஓகே, வேறு எதுவும் மிஸ் ஆகலை. ஓகே, இப்போது செக் பண்ணணும். இதில் ஓரியன்டேஷன் வேறு மாதிரி இருக்குது, பட் ஓகே மற்றது செக் பண்ணிக்கலாம்.
இதில் என்னென்னா இந்த 2 லைன் கிராஸில் ஒரு லைன் போகுது. ஓகே, இதில் கிராஸில் ஒரு லைன் போகல, ஸோ அதனால் இது தப்பு. இந்த லைன் போகல, ஸோ அதனால் இது தப்பு. இதில் அந்த லைன் போகுது, உள்ளேயும் கரெக்டாக தான் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளையும் ஸ்டாரையும் காணும். இதில் உள்ளே சர்க்கிள் இருக்குது, ஐ மீன் இந்த பாயிண்டில் இருக்குது. நமக்கு இந்த ஆர்க்கு தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் 2, 9, 2. ஓகே, ஓகே. சர்க்கிள் இருக்குது, சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயரு, அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு டாட், அதுக்கப்புறம் ஒரு ஆரோஸ். ஆரோஸ் சர்க்கிளை பார்த்த மாதிரி இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ நம்மளும் சர்க்கிளை பார்த்த மாதிரி வரைஞ்சிடும். இப்போது செக் பண்ணணும், இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றதையும் செக் பண்ணிக்கும். இதில் என்னென்னா ஆரோஸ்லாம் வெளியில் பார்த்த மாதிரி இருக்குது, தப்பு. இதில் உள்ளே இருக்க வேண்டிய ஃபிகர் வந்து டிஃபர் ஆகுது, அதனால் தப்பு. இதுலேயும் உள்ளே இருக்க ஃபிகர் டிஃபர் ஆகுது, தப்பு. ஸோ ஆன்சர் வந்து 1. 10க்கு ஆன்சர் 1. ஓகே, 11 வருஷம் லென்த்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்டு உள்ள ஒரு டயக்னல் போடுறோம். இப்போ என்னென்னா இப்படி ஒன்று இருக்குது, இந்த உள்ள இருக்க லைன்ஸு, அண்டு இது ரைட் சைடு பார்த்த மாதிரி போகணும், இது லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி போங்க. அப்போ இதுவும் வந்து இந்த சைடு தான் வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஷேப் கிடைக்கும். ஸோ நமக்கு உள்ளே வரைய வேண்டிய லைன் வந்து இந்த டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்கணும். மற்றபடி இது கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த லைன் இந்த லைனுக்கு பேரலாகவே வருது, உள்ளே இருக்க லைனு. இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இப்போ 1 பார்க்க கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. செகண்டை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வேண்டிய லைன் கரெக்டாக இருக்குது, ஆனால் அவுட்டரில் இருக்க லைன் தப்பாக இருக்குது. இதில் உள்ளே இருக்க லைன் தப்பாக இருக்குது, இதில் அவுட்டரில் இருக்க லைன் தப்பாக இருக்குது. அவுட்டர் அண்ட் உள்ளே இருக்க லைன் டைரக்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் 1. 11க்கு ஆன்சர் 1. ஓகே, ஸோ இந்த ஸ்டாரை கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேறு என்ன, பேரலாக ஒரு லைன், இதுக்கு இணையாக ஒரு லைன் ஒன்று வருது, அதையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து 1 விட்டு 1 டார்க்கு, 1 விட்டு 1, 1 விட்டு 1 டார்க்கு, 1 விட்டு 1 டார்க்கு, 1 விட்டு 1 டார்க். அப்போ நமக்கு இங்கே தான் டார்க் வரணும். ஸோ டார்க் போடுறோம். ஓகே, வேறு ஏதாவது பிக்சரில் மிக்ஸ் ஆக வேண்டியது எதுவும் இல்லை. இந்த லைன் வேணால் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிக்சர் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, செகண்ட் பிக்சரும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்த வந்து இங்கே வர மாதிரி காமிச்சிருக்காங்க, டார்க்னஸ் கீழே வர மாதிரி காட்டிருக்காங்க. ஸோ இதனால் தப்பு. இதில் வந்து ஓரியன்டேஷன் தப்பாக இருக்குது, அதாவது இப்படி லைனிங் வருது, அப்படி இல்லை, ஜாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு எடுத்திருக்காங்க. எந்த ஜாயிண்ட்டில் டார்க் வருதோ அந்த டார்க்லேருந்து தான் லைனிங் ஜாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து டைரெக்ஷன் தப்பு. இதுவும் பாட்டமில் எடுத்திருக்காங்க, டாப்பில் எடுக்காமல் எடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 1 தான். ஓகே, சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறோம். இது மிரர் இமேஜ் மாதிரி வரும், இதுக்கு தலைகீழ் இமேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து எப்படி இங்கேருந்து ஒரு லைன் வருதோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் போகணும். ஸோ இங்கேருந்து பாட்டம்லேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு பேரலல் லைனுக்கு ஒன்று போகுது. ஸோ இங்கே ஒரு பேரலல் லைன் வரைகிறோம், பாட்டம்லேருந்து அதோடைய மிட் பாயிண்ட்டுக்கு போகுது, அப்புறம் இங்கேருந்து சைடில் லெஃப்டில் போகுது, ஸோ ரைட்டில் போகுது, அதே மாதிரி இங்கே போடுறோம். ஸோ இந்த பிக்சர் எங்கே மேட்ச் ஆகுதுன்னா இங்கே ஒரு லைனிங் வருது, தப்பு. இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, மற்றதையும் செக் பண்ணணும். இப்போது இதில் லைனிங் வரல,
இதில் இந்த லைனிங் வரல. ஸோ இதுவும் தப்பு. ஆன்சர் வந்து நமக்கு 2. ஸோ ஃபிகர் கம்ப்ளீட் பண்ணுறோம். லைன் போட்டாச்சு. பேரலல் லைன், இதுக்கு பேரலாக இது மிரர் இமேஜாக இந்த லெஃப்டில் இருக்கிறது ரைட் மிரர் இமேஜாக இருக்குது. அதே மாதிரி இப்போ லெஃப்டில் இருக்கிறது நமக்கு ரைட் இமேஜாக இருக்கணும். ஸோ ஒரு லைனு ஒரு டாட் இங்கே எங்கே இது இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. செகண்டில் 2 டாட் இருக்குது. ஸோ தப்பு. தேர்டில் டாட் வந்து இந்த பாயிண்டில் வருது. இந்த பாயிண்டில் இல்லை, நமக்கு ரைட் சைடில் இருக்கிறதுலாம் இருக்குது. ஸோ கிடையாது. ஃபோர்த்தில் 2 லைன் வருது. ஒரு லைன் மட்டும் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், 2வது லைன் ட்ரா பண்ணல. ஸோ இது கிடையாது. நமக்கு ஆன்சர் வந்து 1.